நான் அபிராமி அண்ணி பேச்சு கேட்டு உங்களை பல தடவை அவமானப்படுத்திருக்கேன். அனிதா, அழாத அழாத. நீ முதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க. அழக்கூடாது. நீ எப்பவும் சிரிக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மன்னிப்பீங்களா அண்ணி? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதே போதும். நான் உன்னை தப்பா எடுத்துக்கிட்டா தானே உன்னை மன்னிக்கிறதுக்கு. நீ என்ன திட்டும் போதெல்லாம் ஒரு குழந்தை பேசுற மாதிரிதான் நான் எடுத்துக்கிட்டேன். நீ என் தம்பிக்கு நல்ல மனைவியா மாறினதுல இருந்து உன்னை மானசீகமா வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா, அனிதாவுக்கு பாயசத்தை ரெடி பண்ணுங்க. அதுல நிறைய சக்கரை போடுங்க. வா. உட்காரு. ஏங்கா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு என்ன மறந்துட்டீங்கல்ல? உன்னை மறப்பனா அர்ஜுன்? சும்மா தமாஷுக்கு சொன்னேன். அனிதா, அக்கா கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னேன், சொல்லு. என்ன அனிதா? அது அண்ணி, நீங்க என் வீட்டுக்கு வரணும். நானே என் கையால உங்களுக்கு விருந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கும் தினேஷ் வாதிக்கும் விருந்து வைக்கணும். அத பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கும் போது நீங்க வந்தீங்க. என்ன விஷயம்க்கா? அண்ணி, என்ன விஷயம்? நீங்க மறந்தாலும் நான் மறக்கல. அடுத்த வாரம் உங்க கல்யாண நாள். அண்ணி, நீங்க மேல மேல என்ன பாவி ஆக்குறீங்க. நான் எத்தனையோ தடவை உங்களை திட்டி இருக்கேன். ஆனா நீங்க என் கல்யாண நாள ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்ப விருந்த வைக்கிறீங்கிறீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது அண்ணி? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொல்ற நேரத்துக்கு சொல்ற ஹோட்டலுக்கு நீ உன் புருஷன், சுவாதி அவ புருஷன் எல்லாரும் வந்தா போதும். நான், நீங்களா, ரோகிணி, மதன் மாமா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரியா? சரி அண்ணி. ஏங்கா, எங்களுக்கெல்லாம் இப்படி ஜோடியா உட்கார விருந்து தரேங்கிறீங்க. ஆனா நீங்க ஜோடியா... அர்ஜுன், அதுக்கெல்லாம் நேரம் வரும். இப்ப நீ பாயசம் சாப்பிடு. சரி அண்ணி, நாங்க கிளம்புறோம். இருந்து சாப்பிட்டு போலாமே. பரவாயில்ல அண்ணி, அதான் அடிக்கடி வரப்போறேனே, அப்போ சாப்பிட்டுக்கலாம். சரி, எனக்கு கிளம்பலாமா? கிளம்புறமா? வாப்பா. போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. வரேன்க்கா. இதான் மாமா, ஒரு இன்டர்நேஷனல் பேங்க்ல இருந்து ஆபீசர்ஸ் தேவைன்னு விளம்பரம் வந்திருக்கு. சாந்தி, ரோஹிணிக்கு அது சரியா இருக்குமா? ரோகிணி வேலையை ரிசைன் பண்ண நாள்ல இருந்து இதான் எனக்கு வேலையே. இது பாரு ரோகிணி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். நீ அப்ளை பண்ணு. இந்த வேலைக்கு தகுதியான குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த வேலை உனக்கு கிடைக்கும். ஏன் சாந்தி,
மத்தவங்க நல்லா இருக்கணும்னு தூங்கும் போது கூட நினைப்பியா என்ன? நிச்சயமா உன் நிலைமையில நான் இருந்திருந்தா மத்தவங்க எக்கடி கட்டு போனா எனக்கு என்னன்னு சும்மா இருந்திருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ முதல்ல இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணு. நீ பார்த்த அந்த வேலையை விட இந்த வேலைக்கு சேலரி அதிகமாவே கிடைக்கும். நிச்சயமா உனக்கு கிடைக்கும். எனக்காக இல்லைனாலும் உனக்காக நிச்சயமா கிடைக்கும். அக்கா, என்ன ஸ்வாதி இப்படியா பாட்டு கேப்ப? பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு கொஞ்சம் வால்யூம் கம்மியா வச்சு கேட்கலாம்ல? ஸ்வாதி, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன? நான் சாந்தி அண்ணிய போய் பார்த்தேன். என்னது இது? உலக அதிசயமா இருக்கே. பார்த்தது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டேன். உன் மேல எனக்கு கோவமே இல்லைன்னு சொல்லிருப்பாங்களே. கரெக்டா சொன்னேன். அவங்கள எங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டேன். ஆனா அவங்க நம்ம 2 பேருக்கும் விருந்து கொடுக்கறாங்களா? நமக்கு எதுக்கு விருந்து? நாம மறந்து போன கல்யாண நாள அவங்க ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்ல மனசு யாருக்குமே வராது. இது தெரியாம அவங்கள நான் ரொம்ப திட்டிட்டேன். ஆனா நீ ஆரம்பத்துல இருந்தே அவங்கள சரியா புரிஞ்சுக்கிட்ட. இருந்தாலும் உன் மூலம் எனக்கு வராது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அனிதா. ஆமா, நம்ம கல்யாண நாளைக்கு எங்க விருந்து? யாரு கல்யாண நாள் ஸ்வாதி? எனக்கும் அனிதாவுக்கும் தான் அண்ணி. அடடே, நான் மறந்தே போயிட்டேனே. சரி, உங்க 2 ஜோடிக்கும் இங்க ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்ஸ். எங்களுக்கு வேற ஒருத்தர் நல்ல மனசோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாரு விருந்து கொடுக்கறாங்க? அதான் சொன்னேனே, ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்கன்னு. வாஸ்வதி போலாம். நாராயணா, நீங்க தான் அந்த ஆபீசரை பார்த்து பேசணும். நீங்க தான் அவருக்கு சரியான ஆளு. அவருக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. போகும்போது மறக்காம இந்த ஃபைலை எடுத்துட்டு போங்க. ஓகேமா. மாமா, என்ன சாந்தி? இந்நேரம் ரோகிணிக்கு இன்டர்வியூ முடிஞ்சிருக்கும். போனும் வரல, ஆளும் வரலையே. பரவாயில்லையே, இவ்வளவு வேலையில அதையும் ஞாபகம் வச்சிருக்க. மாமா, என்ன பாராட்டுறதை விட்டுட்டு முதல்ல ரோகிணிக்கு போன் பண்ணுங்க. ஓகே, பாருங்களேன். ஹலோ. ரோஹிணி, நான் தான். சொல்லுங்க. இன்டர்வியூ என்னாச்சு? அது நேர்ல வந்து சொல்றேனே. நீ எப்ப நேர்ல வருது ரிசல்ட் சொல்றது? இங்க சாந்தி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்திருக்கு. சாந்தி என்ன எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ எப்ப வர? என்ன நினைச்சீங்கல்ல, அதான் வந்துட்டேன். ரோஹிணி, இங்க இருந்தா பேசிட்டு இருந்த நீ. ரோகிணி, என்னாச்சு? முதல்ல சொல்லி சொல்றேன். சாந்தி கொடுத்த அப்ளிகேஷன் தோத்து போகுமா என்ன? இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. தேங்க் யூ. என்னங்க? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. குட். வர மண்டே டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. வாவ். ஏற்கனவே பார்த்த வேலையை விட salary அதிகம். கிட்டத்தட்ட ப்ரமோஷன் மாதிரி தான். பழையபடி நீங்க வேலைக்கு போறது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் அங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண முடியுமா? நாராயணா, கிண்டல் பண்றத விட்டுரு. நல்ல ஒரு ட்ரீட் கேளு. அப்புறம் மாமா, இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல வேண்டிய இடமே வேற. கரெக்ட் சாந்தி.
இங்க வா. முதல்ல போய் இந்த ஸ்வீட் அங்க கொடு. எங்க? அதோ அங்க. அன்னைக்கு உனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து மரியாதை பண்ணால, நீ அவளுக்கு பதில் மரியாதை பண்ண வேண்டாம். போ, பண்ணிட்டா போச்சு. இதோ கொடுத்துடுறேன். ஸ்வீட் எடுத்துக்கோ. ஏ, உனக்கு இனிப்பானது எதுவுமே பிடிக்காதா? இதே எனக்கு தர. என் உயர்வுக்கு காரணமான உனக்கு ஸ்வீட் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்கறது? நீ எங்க ஆரம் கிட்ட போராடி என்ன வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்துன. நான் வேலையை ரிசைன் பண்ண. அதுக்கு நீ ஸ்வீட் கொடுத்த. இப்போ உன் புண்ணியத்தால அதை விட பெரிய பேங்க்ல பெரிய ஜாப் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்தா, அதுக்கு ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன பாக்குற? உண்மையதான் சொல்றேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணா உனக்கு காட்டட்டுமா? உன் ஜம்போ அங்க பலிக்காது. அவங்க எல்லாருமே ஃபாரினர்ஸ். நான் வெளியில வர்றதுக்கு காரணம் நீ. உன்னை பார்த்து அபிராமி, நீ எனக்கு கெடுதல் பண்ண பண்ண எனக்கு நன்மையா தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லியேதான் ஆகணும். என்ன இருந்தாலும் நீ என்னோட பழைய சிநேகிதி இல்லையா? இல்ல, ஸ்வீட் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ரோகிணி, போலாமா? ஓ, அபிராமியா? நல்லா இருக்கீங்களா? ரோகிணி, அக்காக்கு ஸ்வீட் கொடுத்தியா? கொடுத்துக்கிட்டே இருக்கேன், வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, சீக்கிரமா கொடுத்துட்டு வா. வர. ஸ்வீட் எடுத்துக்கோ அபிராமி. Hi Ramya. Hi. How are you? I'm okay. How are you? I'm fine ma. அக்கா பக்கம் வந்தியா? ஓகே, இப்ப பாரு, நான் அப்புறம் மீட் பண்றேன். Okay. யா. ஹாய் அக்கா. வா ரம்யா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? சாந்தி சாந்தி சாந்தி, அவளோட ஆட்டம் அதிகமாகுது. அவ அந்த ரோஹிணியை தூண்டி விட்டு என்ன சீன்றா. ரோஹிணிக்கு வேலை கிடைச்சிட்டா அதுக்கு அவ எனக்கு ஸ்வீட் கொடுக்கறாளாம். அத அந்த சாந்தி பார்த்து ரசிக்கிறா. அக்கா, கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ. அந்த சாந்தி ஒவ்வொருத்தரையும் அவ பக்கம் இழுத்துட்டு இருக்கா. இழுக்கட்டும் இழுக்கட்டும். ஆர்கியும் கார்த்திக்கும் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.
அக்கா அக்கா நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அக்கா ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் எதை பார்த்தாலும் எனக்கு சாந்தியாவே தெரியுது. அவ என்ன பார்த்து கீழே சிரிக்கிறா ரம்யா. அக்கா ப்ளீஸ் ரிலாக்ஸ், கூல் டவுன் ப்ளீஸ். கார்த்திக் மாமா இப்ப இந்த ஆபீஸ்ல தான் இருக்காரு, அதை நீ மறந்துடாத. இப்படி நீ டென்ஷன் ஆகி கோவப்பட்டு உனக்கு நீயே காட்டி கொடுத்து போல இருக்கே. அது இல்ல ரம்யா. நோ ப்ளீஸ் காம் டவுன் ப்ளீஸ். எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், குடிக்கலாமா? சொல்லு. ஹலோ, என் ரூமுக்கு 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டாங்க. உட்கார். என் அக்காவா கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசு. என்ன அர்ஜுன், எங்களுக்கும் பார்ட்டி உண்டா? எதுக்கு? என்ன அர்ஜுன் தெரியாத மாதிரி கேக்குற? அடுத்த வாரம் உன்னோட வெட்டிங் டே வருது. சாந்தி மேடம் பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல இருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? இந்த பாருப்பா, சாந்தி என்கிட்ட சொன்னாங்க, நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அர்ஜுன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பார்ட்டி வைக்கிற, அவ்வளவுதான். சரியா? உண்மையிலே நான் எப்ப தெரியுமா எல்லாருக்கும் பெரிய விருந்து வைக்க போறேன்? எப்போ? நீ அப்பாவானதுக்கு அப்புறமா? இல்ல மாணிக்கம், அந்த அபிராமியோட ஆட்டத்தை முடிச்சு அவ சுயரூபம் எல்லாருக்கும் தெரியணும். அவ பிடியில இருந்து நான் என் மாமனாரையும் கார்த்திகையும் காப்பாத்தணும். சாந்திகாவையும் கார்த்திகையும் எப்போ ஒன்னா வாழ வைக்கிறேனோ அன்னைக்குதான் எல்லாருக்கும் பெரிய விருந்து. அர்ஜுன், நீ கொடுக்கிற விருந்து முக்கியம் இல்ல. ஆனா கார்த்திக்கும் சாந்தியும் ஒண்ணு சேர்றதுக்கு அபிராமியோட சுயரூபம் தெரியணும். அதுக்கு என்ன செய்ய போற? मेरा मालिक साहिब एक खत राजू के जानिब से लिखा जाता है। ये डायरी में जो भी लिखा हूँ खुदा को हजर नजर रखकर लिखता हूँ। मैं हमेशा आपके लिए हर खिदमत करने को तैयार हूँ और मेरे दिल के परेशान। தம்பி, ராஜ் இதுல உருதுல எழுதியிருக்காரு. அது என்னங்கறத முதல்ல நான் படிச்சுக்கிறேன். படிச்சுக்கிட்டு உங்களுக்கு வரி வரியா புரியும்படி தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். சரிங்களா? मगर अभिरामी अच्छा दिल से बहुत और मेरे